100 நாளாக ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 95.4 இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வெயிட்டு. அப்போல்லாம் இப்படி தான் டிப்ரெஷன்லேயே சுற்றிட்டு இருப்பேன். பட் இப்போ இந்த வெயிட்டெல்லாம் லிஃப்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. நான் வந்து ஒரு 2 வருஷமாகவே அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன், பாஸ் பண்ணுவேன். பட் இந்த 3 மந்த் ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். வெயிட் எனக்கு ஈக்குவலான ஒரு வெயிட் என்னால் தூக்கிட்டு நடக்க முடியுது. ஒரு காலத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, என்னோட ஹேண்ட்பேக் கூட என்னால் தூக்கிட்டு நடக்க முடியாது, பேக் தூக்க முடியாது. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருந்தது. அண்ட் நிறைய பேருக்கு தெரியும் தைராய்டு, பிசிஓடிலாம் இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸ்விம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஜம்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. முன்னாடியெல்லாம் என்னால் ஒரு 15 நிமிஷம் நிற்க முடியாது, 15 நிமிஷம் தொடர்ந்து நடக்க முடியாது. பட் இப்போல்லாம் அசால்ட்டாக ஒரு 2 hours கூட என்னால் நிற்க முடியுது, நடக்க முடியுது. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒர்க் அவுட், வாக்கிங், எக்ஸசைஸ்னு நீங்கள் என்ன பண்ணாலுங்க உங்களோட மேஜர் ரோல் வெயிட் லாஸ்ல ப்ளே பண்றது உங்களோட டயட், உங்களோட ஃபுட்டு தான். டே 50ல இதை பத்தி டீடைலான ஒரு வீடியோ நான் எப்படி ஃபாலோ பண்ணேன்னு போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்க டைம் இருந்தா பாருங்க. அண்ட் இப்போ ஒரு 30 டேஸா யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு வெயிட் லாஸ் ஆனது அப்படிங்கறத விட ரொம்ப நிறைய அதுல ஸ்ட்ரெஸ் ஆச்சு, நிறைய டிப்ரெஷனுக்கு போனேன். ஸோ அதனால ஒரு யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணேன். என்னோட பாடி எவ்வளோ ஃபிளெக்சிபிளா இப்போ ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு என் கால் வெயிட் பண்ணி வைக்க முடியும்னு வாழ்க்கையில் நினைச்சதே கிடையாது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி எனக்கு இந்த யோகாவில் ஜாயின் பண்ணது. ஒர்க் அவுட் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுங்கிறதுலாம் எனக்கு கிடையாதுங்க. நம்ம எது பண்ணாலுமே அது ஒர்க் அவுட் தான், அப்படி தான் நான் யோசிப்பேன். ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல 6 நாள்ல 10 நாள்ல ஆகாது. ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் இப்படி தான் இருந்தது. அடுத்து 1 month கழிச்சு பார்க்கும்போது 6 கிலோ குறைஞ்சிருந்தது. அடுத்த 1 மாசம் கழிச்சு பார்க்கும்போது 4 கிலோ தான் குறைஞ்சிருந்தது. இதுக்கு அடுத்து தான் நான் வாரம் பார்க்க ஆரம்பிச்சேன். மாசத்துக்கு ஒரு தடவை பார்க்கும்போது 4 கிலோ 6 கிலோன்னு குறையும் போது நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா வாரம் பார்த்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா 81.9லேருந்து 81.4, அதாவது 500 கிராம் தான் குறைஞ்சிருப்பேன். 500, 600, 300. இன்னைக்கு என்னோட வெயிட் 80.65, கிட்டத்தட்ட 15 கிலோ குறைச்சிருக்கேன் ஓவராலா. அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் 100% ஹாப்பியானா இல்லை. நான் வந்து 79 கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சேன். பட் 80 ஓகே. பட் இந்த ஜேர்னி இதோட நிக்க போறது கிடையாது. கண்டிப்பா இது கண்டினியூ ஆகும். முக்கியமா உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் சொல்லியே ஆகணும். நான் எத்தனையோ நாள் டவுனாக இருக்கும்போது உங்கள் மெசேஜஸ், உங்களோட கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து நானே மோட்டிவேட் ஆகியிருக்கேன். அக்கா நீங்கள் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எனக்கு உங்களை பார்த்து மோட்டிவேட் ஆகி நானும் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நானும் டயட்டில் இருக்கேன். இதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிலரெல்லாம் உங்களை பார்த்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து 6 kgs குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அந்த வெயிட் எனக்கே குறைஞ்ச மாதிரி ஒரு ஹாப்பி. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இந்த டைமில் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும், இந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சு, என்னோட கிரேவிங்ஸை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன், இதெல்லாமே அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஐடி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.